திண்டுக்கல் பக்கத்துல ஜல்லிக்கட்டு போட்டியில மாடுபிடி வீரர் உயிரிழந்திருக்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்துச்சுன்ற விவரங்களோட செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைஞ்சிருக்காரு. சதீஷ் முருகன், என்ன நடந்தது இந்த போட்டியில, விவரத்தை பதிவு செய்யலாம். வணக்கம் அஞ்சலி. திண்டுக்கல் மாவட்டம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட 24 வயதான வீரர் திருமணமாகி 6 மாத காலமே உள்ள நிலையில மாடு முட்டியதில் அவர் மரணம் அடைந்திருக்கிறார். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மடூர் புகையிலைப்பட்டியில் உள்ள புனித சந்தியாகப்பர் புனித செபேஸ்தியர் ஆலயத்தினுடைய திருவிழா என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வந்த சூழ்நிலையில மதுரையை சேர்ந்த மதுரை அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த பாலகுரு என்கிற 24 வயது இளைஞரும் கலந்து கொண்டிருக்கிறார். ஜல்லிக்கட்டுல பொறுத்த வரைக்கும் 4000 மாடுகள், 800 மாடுகள், 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக தகவல் வெளியான சூழல்ல முறையான ஏற்பாடுகள் என்பது அந்த விழா குழுவினராலும் செய்யப்படவில்லை. மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்ட பல்வேறு வகுக்கப்பட்ட விதிமுறைகளை விழா குழுவினர் சரியாக பின்பற்றப்படவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல அண்மையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பல்வேறு தளர்வுகள் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கும் மாடுகளுக்கும் வகுக்கப்பட்டிருந்த பல்வேறு விஷயங்கள் தளர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதன் காரணமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் இன்று நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பாலகுரு என்கிற மதுரையை சேர்ந்த இளைஞர் கலந்து கொண்ட போது மாடை பிடிக்க சென்ற போது மாட்டினுடைய கொம்பு அவரது தொண்டை பகுதியில் குத்தியிருக்கிறது. இதனையடுத்து உடனடியாக அதே பகுதியில் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்தனர். அவர் சென்ற மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே மரணம் அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில தற்பொழுது அந்த உடலானது திண்டுக்கல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு 24 வயதான பாலகுரு என்கிற இளைஞர் மரணமடைந்த சூழ்நிலையில் அந்த பகுதி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருக்கு திருமணமாகியும் 6 மாதம் தான் ஆகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.